ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில் அவுட் வித் சௌமியா. பூட்டப்பட்ட இரும்பு சங்கிலிகளை கழட்டாமையே திரையர்களை வண்டியில் ஏற்றுனாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியலை. வாக்களிச்ச கரங்கை வனனை அதுக்கப்புறம் பார்க்க முடியலை. கோட்டை தளபதி சாகலைவன் மட்டும் வந்தான். கொஞ்ச நேரத்தில் தலைமை அமைச்சர் சுகுந்தரும் வந்தார். உட்கார்ந்திருந்த எல்லாரும் எழுப்பி நிற்க வைக்கப்பட்டாங்க. 2 பேரால் மட்டும் எழுந்து நிற்க முடியலை. சுகுந்தர் சொன்னார், உங்கள் குடும்பங்கள் அனைத்தையும் விடுதலை செய்யுமாறு பேரரசர் உத்தரவிட்டுள்ளார். உங்களை யவனர்களுக்கு பரிசாக வழங்கியுள்ளார்னு. எல்லாரும் முறைஞ்சு நின்னாங்க. கொடுத்த வாக்கினை மதிக்க தவறும் மனிதர்களிடம் பேச என்ன இருக்கிறதுன்னு காலம்மனுக்கு தோணுச்சு. எழுந்துக்க முடியாம காயங்களோட இருக்கிற அந்த 2 பேரையும் யவனர்களுக்கு பரிசா கொடுக்கறது இழிவு. அவங்கள விடுதலை செய்யறவங்களோட சேர்த்து அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சுகுந்தர் போயிட்டாரு. அதனால அந்த 2 பேரையும் தனியா பிரிச்சாங்க. விடுதலையானவர்களை பரம்பு மலைக்கு அழைத்து சென்று விடுங்கள், எங்களை பற்றி கவலைப்படாதீர்கள்னு அவங்க கிட்ட காலம்மன் செய்தி சொல்லி அனுப்பினான். வண்டிகள் வைகை கரை ஓரமாவே கீழ்கடல் நோக்கி பயணப்பட கட்டப்பட்ட இரும்பு சங்கிலிகளை பார்த்தபடியே இருந்தான் காலம்பன். அடுத்து என்ன நடக்க போது, தான் என்ன செய்யணுன்றதை பத்தி எந்த திட்டமிடலும் அவன் மனசுல இல்லை. தங்களுடைய குலம் விடுவிக்கப்பட்டு பரம்பமலைக்கு போக போறதை நினைச்சு சந்தோஷப்பட்டான். குலத்தின் தலைவனாக எனது வேலை முடிந்தது, இனி அவர்களை பாரி பாதுகாப்பான்னு பாரம் இறக்கப்பட்டவனா உட்கார்ந்திருந்தான் காலம்பன். நீலனும் பதட்டம் எதுவும் இல்லாமே இருந்தான். வைகை கடல்ல கலக்கிற இடத்துல இருக்கிறது வைப்பூர் துறைமுகம். அதுக்கு பக்கத்துல தான் அருகன்குடின்ற சிற்றூரும் இருக்கு. பாண்டிய நாட்டுடைய முதற் பெரும் துறைமுகமா வைப்பூர் துறைமுகத்தையே சொல்லலாம். பொருள்களை ஏற்றி இறக்கவும் கப்பல்கள் வந்து தங்கி செல்லவும் ஏற்ற இடம். யவனர்கள் எங்கேயும் இல்லாத அளவு பெரும் கோட்டையை இங்க கட்டியிருந்தாங்க. தங்களுடைய பொருள்களை கொண்டு வந்து இறக்கவும் ஏத்தவும் பொருத்தமான ஏற்பாட்டை நீண்ட காலத்துக்கு முன்னையே செஞ்சிருந்தாங்க. பாண்டிய அரசும் வணிக பொருள்களை பாதுகாக்கவும் வரி வாங்கவும் வசதியா கோட்டை ஒன்றை எழுப்பியிருக்காங்க. இந்த திருமணத்துக்காக யவன பெருவணிகன் வெஸ்பானியன் தலைமையில பலரும் வந்திருந்தாங்க. அரச பிரதிநிதிகள், வணிகர்கள், துறைமுக பொறுப்பாளர்கள், குறிப்பா கடல் பயணத்துடைய சாகச தளபதி ஹிப்பாலஸ்னு எல்லாரும் வந்திருந்தாங்க. திருமணம் முடிஞ்சு புறப்பட்டவங்க வைப்பூர் துறைமுக கோட்டையை வந்து அடைஞ்சாங்க. அங்க அவங்களுக்கு பெரு விருந்தும் வழி அனுப்பும் நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. பேரரசர் சார்பில் அந்த வழி அனுப்புற நிகழ்வுக்கு தலைமை அமைச்சர் சுகுந்தர் வருகை தர இருந்தார். அவர் வரத்துக்கு முன்னாடியே 2ஆம் நிலை தளபதிகள் வந்து சேர்ந்திருந்தாங்க. இந்த திருமணத்துடைய பெரும் மகிழ்ச்சிக்கு காரணமா இருந்தது வெங்கல் நாடு. அதை பாராட்டி மரியாதை செய்யும் விதமா இளமாறன 2ஆம் நிலை தளபதிகள்ல ஒருவனா பேரரசர் நியமிச்சார். அதனால மயூர் கிழார் அளவிலா மகிழ்ச்சியில திளைச்சார். மயூர் கிழார் தன்னுடைய வாழ்வு முழுக்க பாண்டிய நாடு மீதான விசுவாசத்தை வெளிப்படுத்தினவர். ஆனாலும் அரண்மனைக்குள்ள நுழையும் போது ஆயுதம் வச்சுக்கிற தகுதி இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு வழங்கப்படல. அந்த கவலைய இப்ப அவருடைய மகன் தீர்த்துட்டான். இனி உறைவாளோட அவன் அரண்மனைக்குள்ள இருக்கிறத பார்க்கலாம். ஆனா அரசருடைய அவையில வாளோட போகும் உரிமை இளவரசன் உட்பட யாருக்கும் இல்ல. பாண்டிய நாட்டுடைய சட்ட விதிகள் மிக கடுமையானதா இருந்துச்சு. பட்டத்து யானை மேல போர்த்தப்படுற துணியுடைய வண்ணம் முதல் படுக்கை அறையில நாட்களுக்கு தகுந்தபடி மலர வேண்டிய நறுமண புகையுடைய வாசம் வர எல்லாத்துக்கும் விதிகள் இருக்கு. இணை மீன்கள் பொறிக்கப்பட்ட பாண்டிய நாட்டு அரச முதிரை பதிஞ்ச கவசத்தை இளமாறன் முன்மார்பில அணிஞ்சிருந்ததை பார்த்தப்போ மயூர் கிழாருடைய கண்கள் மகிழ்ச்சியில கரைஞ்சது. அவர் தன்னுடைய வெங்கல் நாட்டுக்கு கிளம்ப வைப்பூர் கோட்டையை இளமாறன் அடைஞ்சிருந்தான். அதுக்குள்ள திரையர்கள் அங்க வந்து சேர்ந்து 1 வாரம் ஆகியிருந்துச்சு. முன்னாடி மாதிரி இல்லாம இப்போ திரையர்களுக்கு நல்ல உணவு கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா யவனர்களுக்கு பரிசா கொடுக்கும்போது அவங்களுடைய காயங்கள் ஆறி நல்லா தெளிச்சியா இருக்கணும்ன்றதுக்காக. சில நாட்களுக்கு அப்புறம் சூழ்கடல் முதுவனுக்கு கொடுத்தது போக மீதி இருந்த 20 தேவாங்குகளை வைப்பூர் கோட்டையில வைக்கிறதே சரியா இருக்கும். கடல் காத்தும் கடல் உணவும் அதுங்களுக்கு பழக்கப்படட்டும்னு முடிவு பண்ணி ரொம்ப பாதுகாப்போட அங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க. அன்னைக்கு இரவு யவனர்களுடைய கோட்டையில பெரும் விருந்து நடக்கிறதுக்கு. அதுல பங்கெடுத்து மணவிழாவுக்கு வந்தவங்களுக்கு நன்றி சொல்லி வழி அனுப்பத்தான் சுகுந்தர் வந்திருந்தார். அடுத்த நாள் காலை பொழுது
யவன கப்பல்கள் புறப்பட ஆயத்தமா இருந்துச்சு. அதனால இன்னைக்கிரவே திரையர்களை அவங்க கிட்ட கொடுக்கவும் ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்துச்சு. யவனர்களை நேர்ல சந்திச்சு தன்னுடைய நன்றியை தெரிவிக்க சோழ்கடல் முதுவனும் அங்க வந்து சேர்ந்திருந்தார். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருந்துச்சு. தனக்கு வழங்கப்பட்ட 20 தேவாங்குகளை 10 கூண்டுகள்ல கொண்டு போக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுச்சு. மிக முக்கியமா எந்தெந்த கப்பல்கள்ல இதை அனுப்பி வைக்கிறதுன்னு முடிவெடுத்துட்டு இருந்தாரு. இரவு நெருங்குச்சு. வைப்பூர் துறைமுகம் கணக்கிலா கலங்களால, அதாவது கப்பல்களால நிரம்பி வழிஞ்சிட்டு இருந்துச்சு. பெரும் வடிவத்துல அசைந்தாடுற யவன நாவாய்களை பார்க்கறதே பேரழகு. துறையுடைய கரையில பாதி தொலைவுக்கு மேல யவன நாவாய்களே நின்றுட்டு இருந்துச்சு. யவன கப்பல்களை தொடர்ந்து சாத்துக்களுடைய கலங்கள், அதாவது தமிழ் பேசும் வணிகர்களுடைய எண்ணற்ற கலங்களும் நின்றுட்டு இருந்துச்சு. இது எல்லாமே அடுத்த 1-2 நாட்கள்ல புறப்பட ஆயத்தமாகிட்டு இருந்துச்சு. கலங்கள் புறப்பட போறதா இருந்தா அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. பக்கத்துல இருக்கிற அருகன்குடி மக்கள் தான் இந்த வேலைகளை செய்யறவங்க. ஆனா ஒரே நேரத்துல இவ்வளவு கலங்களை அவங்க யாரும் பார்த்ததில்ல. கரையெங்கும் மனித கூட்டமும் வண்டி இழுக்கும் விலங்குகளும் நெரிசல்ல சிக்கி திணறுச்சு. அருகன்குடி மக்கள் பத்தலன்னு பக்கத்துல இருந்த பல ஊர்கள்ல இருந்து வந்து பணியாளர்கள் வேலை பார்த்தாங்க. அப்படி வேலைகள்லாம் விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்க வரிசையா கொண்டு வரப்பட்ட அடிமைகள் கலங்கள்லாம் ஏற்றப்பட்டாங்க. அடிமைகளுடைய கை கால்கள்ல இதுவரை இருந்த இரும்பு சங்கிலிகள் அகற்றப்பட்டு துளையிடப்பட்ட கட்டைகள்ல 2 கைகளும் சுருகப்பட்டிருந்துச்சு. தொடுப்புகளை இழுக்க தோதான வடிவமா இதுவே இருக்கும்ன்றதால இந்த ஏற்பாடு. ஹிப்பானஸுடைய கப்பல்ல அடிமைகள் எல்லாரும் ஏற்றப்பட்டதும் அதனுடைய கதவை பொறுப்பாளன் மூட தொடங்கினான். அது அடிமைகளை ஏற்றுறதுக்கான கதவு. இனி அடுத்த துறைமுகத்தை தான் அதை திறப்பாங்க. ஒருத்தன் வேகமா ஓடி வந்து கதவை பொறுப்பாளன் மூடினப்போ, இப்புதிய அடிமைகளையும் உள்ளே அனுப்பு, நம் தளபதிக்கு இவ்வடிமைகளை தந்துள்ளனர்னு சொன்னான். அவன் அவங்கள மேலேயும் கீழையும் பார்த்துட்டு, போதுமான அடிமைகளை உள்ளே அனுப்பி முடித்து விட்டேன், சரி இவர்களை மேல்தளத்துக்கு கொண்டு போன்னு சொன்னான். வந்தவன் அவங்கள மேல்தளத்துக்கு கூட்டிட்டு போனான். புதுசா வந்த அடிமைகளை சோதனை செய்ய எத்தனையோ வழிமுறைகள் உண்டு. கப்பல் பயணிக்கும் போது பேரலைகளுக்கு நடுவுல அவங்கள மேலிருந்து தூக்கி எறிகிறது அதுல ஒரு வகை. வீசப்பட்டவன் கடல்ல மூழ்காம எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறான்றத பொறுத்து அவனை கப்பல்ல ஏத்தலாமா இல்ல அப்படியே கடலுக்குள்ளே விட்டுலாமான்றத கப்பல் மேல் இருக்கிற கூம்பு வடிவ கூண்டு மேல இருந்துதான் மீகான் முடிவு பண்ணுவான். மீகான்னா கப்பலை செலுத்துறவங்கள சொல்வாங்க. திரையர் கூட்டம் நாவாயின் மேல் தளத்துக்கு கொண்டு வரப்பட்டு மீகானுடைய மேடை பக்கத்துல நிறுத்தப்பட்டாங்க.